ஒரு ஊர்ல எருமை மாடும், அதோட குட்டிகளும் இருந்திருக்காங்க. அம்மா எருமை மாட ஒரு சிங்கம் அடிச்சு சாப்பிட்டதுனால, தன்னோட குட்டிகள கூட்டிட்டு வேற எங்கிட்டாவது போயிரலாம் அப்படின்னு அந்த அப்பா எருமை மாடு திங்க் பண்ணுச்சாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு காட்டுப்பாதைய மாத்தி இவங்க போய்க்கிட்டு இருந்தாங்களாம். ஆனா அந்த பாதையில பார்த்தா சிங்கம், புலி, அப்புறம் நரி 3ம் நம்மளுக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிருச்சு பாத்தியா அப்படின்னு இதுங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்களாம். நல்ல காடு கிடைச்சிருச்சுன்னு எருமை மாடுகளும் அங்கேயே தங்கியிருக்கு. ஆனா இவங்க பிளான் போட்ட விஷயம் அந்த அப்பா எருமை மாடுக்கு தெரிய வர என்ன பண்றதுன்னே தெரியாம தன்னோட குட்டிகளை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிணறு ஒண்ணு பார்த்துச்சாம். பார்த்துட்டு அது மேல கூரைகள் எல்லாம் சேர்த்து போட்டு என்ன பண்ணுச்சாம், போயிட்டு 3 பேருக்கும் நான் சிறப்பான சாப்பாடு உள்ள ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னுச்சாம். ஓகே, அதை சாப்பிட்டுட்டு வந்து அப்புறமா இந்த எருமை மாடுகளை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் அது உள்ள ஒவ்வொரு ஆளா போக அந்த கிணத்துக்குள்ள பொத்து பொத்துன்னு உள்ள விழுந்துருச்சாம். தன்னோட குட்டிகளை இந்த மாதிரி கொடிய மிருகங்கள்ட்ட இருந்து காப்பாற்றணுன்ற ஒரு மகிழ்ச்சியோட அந்த எருமை மாடும் ஹாப்பியா சந்தோஷமா தன் குட்டிங்களோட அந்த காட்டிலேயே தங்கி வாழ்ந்துச்சாம்.